ஹாய் கேஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோக்கு நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தக் லைஃப் மூவி ரிவ்யூக்கு தான் ரியாக்ட் பண்ண போகிறோம். ராக்கஸ் அண்ட் ஜெனி 2.0 சேனல்லேருந்து தக் லைஃப் மூவி ரிவ்யூக்கு தான் ரியாக்ட் பண்ண போகிறோம். தக் லைஃப் மூவி ரிவ்யூ இல்லை, தலைவலி லைஃப் மூவி ரிவ்யூன்னு தான் சொல்லலாம் அதுக்கு. ஓகே, நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. இந்த வீடியோல செக்கச்சி வந்த வானம் பார்ட் 2 படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். நான் உளறலாம் இல்ல, உங்களை மாதிரியே நானும் தக் லைஃப் படத்துக்கு தான் போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு போனேன். கடைசியில ஃபுல் படத்தையும் பார்த்தா நம்ம மணி சார் எடுத்த செக்கச்சி வந்த வானம் படத்துக்குள்ள போயிட்டு வந்த மாதிரி தான் இருந்துச்சு. நாட்டுக்கோழி போறோம்னு சொல்லிவிட்டு போட்டா கோழியை போட்டாங்கடா, நம்ம ஏமாந்துட்டோம்டா. இல்ல இது தக் லைஃப் படம் தான், எந்த படத்தோட பார்ட் 2வும் கிடையாது அப்படின்னு சொல்லி கிளைமேக்ஸ்ல ஒரு பாட்டை போட்டாங்க. விண்வெளி நாயகா அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ருதிகாசன் பாடுற மாதிரி ஒரு பாட்டு. அது கேட்டதுக்கு அப்புறம் தான் இது உண்மையிலேயே தக் லைஃப் தான் அப்படின்னு நம்பிக்கை வந்துச்சு. படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம மணி சார்ட்ட ஒரே ஒரு கேள்வி. சார், ஒன்ஸ் அப்பான டைம்ல வரிசையா ஹிட் கொடுத்துட்டு இருந்தீங்களே, மௌனராகம், நாயகன், அக்னி நட்சத்திரம், தளபதி, ரோஜா, அப்படி இப்படின்னு அப்பேற்பட்ட படத்தை எடுத்த நீங்களா இந்த மாதிரி ஒரு படம் எடுத்துருக்கீங்க? ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் ஸ்டார்டிங்லே பிளாக் அண்ட் ஒயிட்ல ஸ்டார்ட் ஆச்சா? ரைட், நம்ம குட் பேட் அக்லில வந்த மாதிரி நாயகன் ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சு எடுப்பாரோ, பயங்கரமா இருக்க போதுப்பா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ஆனா உண்மையிலே அது பயங்கரமா தான் இருந்துச்சு. ஸ்டோரியோ ஸ்கிரீன் பிளேவோலாம் கிடையாது. இப்பதான் டிஏஜிங் அப்படின்றது ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கேன். தளபதி பண்ணிட்டாரு, தலை பண்ணிட்டாரு, அப்புறம் நான் பண்ணலனா எப்படி அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்ல நாயகன் கெட்டப்ல ஒரு டிஏஜிங் பண்ணிருக்காங்க நம்ம ஆண்டவருக்கு. அது பயங்கரமா இருந்துச்சுப்பா. நீ நானும் ஒண்ணு கடைசி வரைக்கும். சரி, அது பயங்கரமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேற என்ன பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். ஐஸ்வர்யா லட்சுமி மாமன் படத்துல வந்ததை விட இந்த படத்துல ரொம்ப நல்லா இருந்தாங்க. கமலோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. எஸ்டிஆரோட மாஸ் மொமெண்ட்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ஜிங்கிச்சா ஜிங்கிச்சா பாட்டு நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல ஸ்ருதிஹாசன் பாடின விண்வெளி நாயகா பாட்டு நல்லா இருந்துச்சு. புரிஞ்சு போச்சே. ஆக மொத்தத்துல படம் இந்த படத்துக்கு 2 பேரும் சேர்ந்து கதை எழுதிருக்காங்க. ஒன்னு நம்ம மணி சார், இன்னொருத்தர் நம்ம ஆண்டவர். பட் இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு கேள்வி வந்துச்சு. சார், இந்த கதையை தான் நீங்க 2 பேரும் சேர்ந்து உட்காந்து எழுதினீங்களா சார்? அதுவும் நம்ம மணி சார் இந்த ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு கொடைக்கானல் போனாராம். எங்க இடம் இல்லையா? சரி, அப்படி என்னதான் கதை அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன், அது ஸ்பாயிலர் ஆயிரும். ஒரு சிலர் நீங்க போய் படம் பார்க்கணும்னு நினைப்பீங்கல்ல, சோ நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. என்ன ஓடிடில ரிலீஸ் ஆகும் தெரியுமா? 1 மாசம் 1.5 மாசத்துக்கு அப்புறம். 1.5 மாசம்லாம் போறதுக்கு சான்ஸ் இல்ல. ஒருவேளை அப்ப ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுங்க, அப்ப வேணா ஒரு டீடைல்டு ரிவ்யூ போட்டுக்கலாம். அதுல சொல்றேன் உங்களுக்கு கதை. அத சொல்லிடுவேன்னு பயந்தாப்பா அவன் இங்க படுக்க சொல்றேன். கடுகளவு வெளியே கசிஞ்சா கூட முதலாளியை நீ உசுரோட பார்க்க முடியாது. நான் 8 அடி பாஞ்சா நீ 18. 16. சரி, கணக்கு புள்ள. அண்ட் இந்த படத்துல எனக்கு இன்னொரு டவுட், அதுவும் எங்க மணி சார்ட்ட தான் கேட்கணும். சார், நீங்க பொன்னியின் செல்வன் அப்படின்னு ஒரு படம் எடுத்தீங்க. அதுல ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்கும், அதனால அத்தனை பேரை கேஸ்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஆனா இந்த படத்துல எதுக்காக இத்தனை பேர்? கமல்ஹாசன், எஸ்டிஆர், த்ரிஷா, அபிராமி, ஐஸ்வர்யா லட்சுமி, ஜோஜு ஜார்ஜ், நாசரு, நம்ம லப்பர் பந்து சஞ்சனா, நம்ம பக்ஸ், வையாபுரி, சின்னி ஜெயந்த், இப்படின்னு லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கு. இது யாரா? நம்ம வயலுகப்பா. அண்ணனுக்கு ஒரு சேஃப்டி லாரி பின்னாடி நிக்குது. ஆனா ஒரே ஒரு நல்ல விஷயம் மணி சார், நீங்க மட்டும் ஒரு படத்தை சைன் ஆஃப் பண்ணிட்டீங்க. உங்க புண்ணியத்துல பல பேர் வீட்ல அரிசி போங்க. அது எப்ப தெரிஞ்சுன்னா, என் கிரெடிட்ஸ் அப்படின்னு ஒன்னு போடுறாங்க. அதுல எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு 1000 இருந்து 5000 பேர் இருப்பாங்க போல இருக்கு. பெருசா போய்கிட்டே இருக்கு. அந்த ஒரு விஷயத்துக்காக மணி சார் கண்டிப்பா உங்களை பாராட்டியே ஆகணும். நான் என் கடமையை தானே செஞ்சேன். அதுக்கு பாராட்டு விழா? எனக்கு ஏதோ சரியா படல, நீங்க இப்ப போக வேண்டாம். சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்கே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் அது ஆரம்பிச்சு முடியறதுக்குள்ள லைட்டா, ரொம்பலாம் கிடையாது, மைல்டா மண்டையில ஒரு ஓரமா வலிக்க ஆரம்பிச்சது. எனக்கு மட்டும் தான் வலிக்குதா அப்படின்னு திரும்பி பார்த்தா தியேட்டரே கும்மிருட்டா இருந்துச்சா, அதனால மூஞ்சிலாம் தெரியல. ஒரு சில சீன்ஸ் எல்லாம் பேக்ரவுண்ட் மியூசிக்கே வராம இருக்கும் பாத்தீங்களா? அப்போ நம்ம மக்கள் எல்லாரும் கோரஸா சேர்ந்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு, அப்படின்ற சவுண்டு, இப்படி வகையான சவுண்டு விட்டாங்க. அப்பதான் தெரிஞ்சு எப்படா இன்டர்மிஷன் வரும், நம்மள மாதிரியே அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு. அடங்கொய்யால என்ன இவங்க கதை சொல்ல ஆரம்பிச்சாவே போயிடுறாங்க. எப்ப போறானுங்க? இந்த காலத்துல கதை இல்லைனாலும் பரவாயில்ல, திரைக்கதையை வச்சு ஒப்பேத்திடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய படத்தை ஓட்டியிருக்காங்க. அது சூப்பர் ஹிட்டும் ஆயிருக்கு. அந்த வகையில் இந்த படத்தோட கதை பழைய கதையா இருந்தாலும் அட்லீஸ்ட் ஸ்கிரீன் பிளேல தட்டி தூக்கிடுவாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த ஊர் திருவிழா அப்பெல்லாம் ஸ்லோ மோஷன்ல யாரு சைக்கிள் ஓட்டி லாஸ்டா வராங்களோ அவங்க தான் வின்னர்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி கதைக்கும் திரைக்கதைக்கும் பயங்கரமான போட்டி. என்னை விட நீ ஸ்லோவா போறியா, இது உன்னை விட நான் ஸ்லோவா போறேன் அப்படின்னு அடிச்சுக்குதுங்க. நாம தான் கையில் எடுத்துக்கணும்.
இதுல பரிதாபம் யாருன்னு கேட்டா நம்ம பெரிய பாய் தான். நம்ம மணி சாரும் அவர் விட மாட்டாரு. நம்ம பெரிய பாய் வாயை திறந்து என்ன விட்டுருங்கயான்னு கேட்க மாட்டாரு. வேற வழியே இல்லாம ஒண்ணுமே இல்லாத டப்பா சீனுக்கெல்லாம் பயங்கரமான பிஜிஎம் போட்டுருக்கிறப்பவே தெரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு தலைவர் அப்படின்னு. சொன்னாலும் தப்பு, சொல்லாட்டாலும் தப்பு, அவஸ்தப்படுறாச்சாரி. அமரன் தான் எல்லாத்தையும் பார்த்து பண்ணா நான் என்ன இதுக்கா? ஆனா ஃபர்ஸ்ட் ஆஃப் தான்ப்பா அப்படி, செகண்ட் ஆஃப் பயங்கரமா ஸ்டார்ட் ஆச்சு. ரைட்டு, மணி சார் புடிச்சிட்டாரு, இதுக்கப்புறம் எப்படி ஜெட் வேகத்துல போகுது பாரு அப்படின்னு பார்த்தோம். பொசுக்குன்னு பார்த்தா புன்னகை மன்னன்லாம் வருது. வேற ஒருத்தனோட படத்துல இருந்து எடுத்தாதானடா காப்பின்னு சொல்வீங்க, எங்க படத்துல இருந்தே நாங்க எடுத்தா எப்படி யோசிச்சோம் பாத்தியா அப்படின்னு வச்சாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட். அதுலயும் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ஆரம்பிச்ச கதை இன்டர்மிஷன் அப்போ வேற மாதிரி போக போகுது போல இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்கும். ஆனா நம்ம மணி சார் கில்லியில வர பிரகாஷ் ராஜ் மாதிரி அதெல்லாம் ஏன் யோசிக்கிற, அதெல்லாம் நீ யோசிக்க கூடாது, தப்பு 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 தப்பு, நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அதை செய்யறதா இந்த மணியோட வேலை. என்ன கமலு? சரியாகவே சொன்னீர்கள். என்ன இதெல்லாம் நமக்கு தான் வரல, விட்டுடுங்க அப்படி நம்ம யோசிச்சதை அப்படியே எடுத்து வச்சிருக்காரு நம்ம மணி சார். அதுலயும் கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லி ஒன்னு வச்சாங்க பாருங்க, சான்ஸே இல்ல. பட் சும்மா சொல்லக்கூடாது, படத்துல நடிச்ச எல்லா கேரக்டர்ஸுமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல தி பெஸ்டா பண்ணியிருந்தாங்கப்பா. அவனுக்கும் எனக்கும் நடக்கிற கதை நீயா நானா? சரி, படம் தான் இப்படி போயிட்டு இருக்கே, நல்லதா 3 பாட்டு நம்ம பெரிய பாய் போட்டு விட்டுருக்காரு. அந்த பாட்டையாவது ஒழுங்கா போடுவாங்க அப்படின்னு பார்த்தா ஜிங்கு சாப்பாட்டும் பாதிலே கட்டு புதுசா எடுத்துட்டு வந்து உள்ள ஏதோ சொருகி வச்சிருக்காங்க. என்ன கிளப்பை நினைச்சியா? 5 இங்க இருக்கு, மிச்சம் 60 எங்கடா போச்சு? அப்புறம் இந்த சுகர் பேபி அது வேற மாதிரி. உனக்கு கொட்டி கொட்டி கிடக்கு. ஒருவேளை நீங்க படத்துக்கு போனீங்கன்னா த்ரிஷா சுகர் பேபி அப்படின்னு பாட்டு பாடிட்டு இருக்கிறப்ப அவங்க லிப்ப க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. நம்ம பசங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல, கண்டிப்பா வாட்ச் பண்ணுவாங்க. ஆனா இந்த சுகர் பேபின்னு வர்றப்ப மட்டும் க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க, ஏன்னா அந்த இடத்துல லிப் சிங்க் ஆயிருக்காது. இல்ல நம்ம ஆளுங்க லாஸ்டா மாத்தி விட்டாங்களா அப்படின்னு தெரியல. எனக்கு எப்படி கேட்டுச்சு அப்படின்னா சுகர் பேபிக்கு பதிலா சுகர் டேடி அப்படின்னு தான் பாடி இருக்காங்க போல இருக்கு. லாஸ்டா அந்த டேடியை தூக்கிட்டு பேபி அப்படின்னு மாத்திருக்காங்களோ அப்படின்ற டவுட் வந்துச்சு. படம் பாத்தீங்கன்னா நீங்களும் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. சொல்லலாம். அடுத்து இந்த முத்தமழை பாட்டு படத்துல வரவே இல்ல. விண்வெளி நாயகா பாட்டை கிளைமேக்ஸ்ல போட்டு முடிச்சிட்டாங்க, அதுவும் என் கிரெடிட்ஸ். அப்போ அட்லீஸ்ட் இந்த சாங்ஸ் எல்லாம் படத்துல போட்டிருந்தா ஓரளவுக்காவது சாட்டிஸ்பாக்சன் கிடைச்சிருக்கும். சோ இதுவும் இல்லையா, அப்பவே என் மைண்ட்ல ஓட ஆரம்பிச்சிச்சு. அவங்க என்ன ஏமாத்திருக்காங்க. ஐயோ, ரிவ்யூல போய் நம்ம என்னன்னு சொல்றது, கதையும் சொல்லக்கூடாது, சொல்லிக்கிற மாதிரி பெருசாங்க ஒன்னும் கிடையாது. அப்பதான் ஒண்ணு மைண்டுக்கு வந்துச்சு, இந்த படம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்தியன் 2 இஸ் தி பெஸ்ட் மூவி. உன்னை விட உன் மாப்பிள்ள ஸ்மார்ட்டா இருக்கா? சரி, படத்துல பாக்குற மாதிரி என்னதான் இருக்கு, உண்மையா சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எஸ்டிஆருக்காக கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே, ஆண்டவருக்காக பார்க்கலாம். அவரோட ஆக்டிங் தான் நமக்கு தெரியுமே, அவருக்கெல்லாம் நடிக்க சொல்லியா தரணும். நீங்க ரொம்ப புகழ்றீங்க பாரியா, புகழ்ச்சி பிடிக்காத ஆளியா? சோ இவங்க 2 பேரை தவிர்த்து என்னால எதுவும் கண்டுபிடிக்க முடியலப்பா, வெரி சாரி. மணி சார், நீங்க ஏன் நம்ம தளபதி துப்பாக்கியை சிவகார்த்திகேயன் கையில கொடுத்த மாதிரி உங்க மைக்கையும் கேமராவையும் தூக்கி இளம் டைரக்டர்ஸ்ட கொடுக்க கூடாது? உங்க புண்ணியத்துல அவங்களும் வாழ்ந்துட்டு போவாங்கல்ல, சோ பார்த்து பண்ணி விடுங்க. இது என் கடமை. உங்களை மாதிரி அழகான இளைஞர்கள் தமிழ் சினிமாவுக்கு தேவை. இதுக்கு முன்னாடி எத்தனையோ படங்கள் வந்திருக்கு, அதுலயும் அங்க இங்க லாக் இருக்க தான் செய்யும். ஆனா லாகே ஒரு படமா இருந்துச்சுன்னா எங்களை பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? டிக்கெட் காசு, பார்க்கிங் காசு, பாப்கார்ன் காசு கூட விட்டுருங்க, தியேட்டர்காரங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு விட்டு போலாம். ஆனா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 42 நிமிஷம் உள்ள உட்கார்ந்து எங்களோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? 3 மணி நேரம் மூச்சு திணற திணற அடிச்சானுங்க. நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் அடிக்கிறது. அதுக்கும் படம் ஃபுல்லா நார்த் இந்தியா தான், டெல்லி, பாம்பே, நேபாள், பூட்டான் லாட்டரி டிக்கெட் மாதிரி சுத்திட்டு இருக்குது. அதுலயும் இந்த ப்ரீ கிளைமேக்ஸ் அப்போலாம் சீரியஸா ஒரு கான்வர்சேஷன் நம்ம ஆண்டவருக்கும் எஸ்டிஆருக்கும் போயிட்டு இருக்குது. அந்த டைம்ல நம்ம மக்கள் எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. அட மக்களே, எவ்வளவு சீரியஸான சீன் இது, இங்க போய் சிரிச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா அப்படின்னு தான் கேட்க தோணுச்சு. சிரிக்காதீங்க சார், சீரியஸா பேசிட்டு இருக்கேன்ல. ஒட்டு மொத்தத்துல இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எது இது படமா, ஓ இதுதான் படமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சோ தாராளமா நீங்க தியேட்டருக்கு போய் பாருங்க. முடிஞ்சா பாய் தலகாணி பெட்ஷீட்லாம் எடுத்து போயிருங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல இந்த படத்துக்கு என்ன குறை, சூப்பர் படம் அப்படின்னு ஒரு சிலர் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுவீங்கல்ல, அவங்களுக்கு நான் மட்டும் ஒன்னு சொல்றேன், உங்களுக்கு எல்லாம் பிபி வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. அண்ட் உங்களுக்கு எல்லாம் ஒய்ஃபா வர போறவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க, மினிமம் 90 வயசு வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் சாவே கிடையாது. சோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் சார். ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. கூட தெரியல. பட் இதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல விஷயமும் இருக்குல்ல, அதையும் சொல்லி தானே ஆகணும். நம்ம ஆண்டவர் சாரி கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி தக் லைஃப் படத்தையே கர்நாடகால ரிலீஸ் பண்ணல, ஒரு ஷோ கூட கிடையாது. என் படத்தை ரிலீஸ் பண்ண உள்ளனாலும் பரவாயில்ல, சாரி எல்லாம் கேட்க முடியாதுன்னு கெத்தன்னினார் பாத்தீங்களா? அவருக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட். ஏன்னா இது எவ்வளவு பெரிய விஷயம், அவ்வளவு பெரிய லாஸும் கூட. இருந்தாலும் தமிழ் தாண்டா உயிர், காசெல்லாம் அப்படின்னு நிக்கிறாரு பாருங்க. இத போன் ஆரம்பிச்சு சொல்லாம போயிட்டானே, என்னடா அது? உண்மையிலே கெத்து தான். இது அவனுக்கும் எனக்கும் நடக்கிற கதை நீயா நானா?
அண்ட் படத்துலயுமே ஆண்டவர் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. நம்மளோட வருத்தம் எல்லாமே நம்ம மணி சார் மேல தான். ஆனா ஒண்ணு சார், எக்ஸ்பெக்ட் பண்ணாதானே ஏமாறுறதுக்கு, நாங்க தான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லையே, அதனால பெருசா ஒண்ணு ஏமாற்றம் கிடையாது. ஒருவேளை நீங்க இந்த படத்தை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இல்ல இதுக்கப்புறம் தான் படத்துக்கே போறோம் அப்படின்னா படத்தை பார்த்துட்டு வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பட் மறக்காம சொல்லுங்க. மீண்டும் உங்களை பார்ட் 2 ஆஃப் தலைவலி லைஃப் சாரி தக் லைஃபில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுட்டா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. இந்த மூவி யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.